Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு உளவுத்துறையிலேருந்து எல்லாருக்குமே விஜய் அங்கே போகிறாருன்னு தகவல் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அவங்க அங்கே தூத்துக்குடியில் இருக்காங்களே ஆக்னல், அவங்க 2 இடத்துல வண்டியெலாம் போட்டு வச்சு வந்தால் வரவேற்கிறதுலாம் நைட்டு ஃபுல்லாக விடிய நானும் 2 மணி வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். ஆனால் அவர் வரல. உங்கள் கட்சியிலையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருக்காங்க. ஏங்க இந்த கட்சிக்கு பேர் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் சர்வேல அது ஒரு தலித் கட்சின்ற அளவுக்கு போயிட்டு இருக்குது. தமிழ் வெற்றி கழகம். ஆமாம், ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும் சும்மா இருக்கிறப்ப பேசுறத விட ஆணவ கொலை நடந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணி அந்த குடும்பத்துக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொன்னால் அப்போ தானே உங்களை மக்கள் மதிப்பாங்க. பரவாயில்ல, அந்த மாதிரி விஷயம்னா விஜய் உறுதியாக நிற்கிறாரு அப்படின்னு. வணக்கம் சார். வணக்கம். நெல்லை கவின் ஆணவ படுகொலை சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டுருக்கு. இந்நிலையில் நேற்று பரிதாபங்கள் கோபி சார் கூட ஒரு சட்டாய வீடியோ போட்டுவிட்டாங்க. அந்த ஆணவ கொலை எதிர்த்து என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நகைச்சுவையாக அந்த வீடியோ பதிவேற்றம் செய்து அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. மாற்று அரசியல் அம்பேத்கர், பெரியார் இவங்க கொள்கைகள்லாம் முன்னெடுத்து நாங்கள் இங்கே புரட்சி பண்ணுறோன்ட்டு ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் அதோடைய தலைவர் விஜய் இதுவரைக்கும் இந்த விஷயத்தில் இன்னும் மௌனம் காக்குறாரு. கேட்டால் பொதுச் செயலர் ஆதவர்ஜினா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, பார்த்தீங்களா, ட்வீட் போட்டிருந்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் பின்புலம் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் வியூகோப்பாளர் கொடுத்த ஆலோசனை. அதை தாண்டி மதுரையில் ஆகஸ்ட் 21 இப்போ மாநாடு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் சைலண்டாக இருந்தால் தான் குறிப்பிட்ட சமூக சார்ந்த ஓட்டுகள் கன்சாலிடேட்டாக விஜய்க்கு விடும். ஸோ அதனால தான் இந்த மௌனம்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், என்ன நடக்குது? விஜய்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த ஆணவ கொலை விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 முதல் 24 மணி நேரம் பெருசாக யாருமே ரியாக்ட் பண்ணல. திருமாவளவன், சீமான் இவங்களாம் ரியாக்ட் பண்ணாங்க. சமூக நீதின்னு பேசிக்கிட்டு உருட்டிகிட்டு இருக்கிற திமுகவுக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிற தீகா அதை பற்றி வாயே திறக்கலை. 48 மணி நேரம் ஆன பிறகு நான்லாம் ட்வீட் பண்ணுறேன், ஆசிரியர் வீரமணி அவர்களே இந்த மாதிரி இவங்க சமூக நீதி இதெல்லாம் வராதான பிறகு அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. இன்னொரு அம்மா ஸ்போக்ஸ் பர்சனாகவே மாறி பேசிகிட்டு இருப்பாங்களே திமுக மேடையில், அவங்களாம் ரொம்ப லேட்டாக எனக்கு என்னென்னு உடனடியாக ரியாக்ட் பண்ணதுன்னா இவர் திருமாவளவன். 24 மணி நேரம் பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இவர் சண்முகம், முத்தரசன்லாம் வந்துச்சா என்னென்னு கூட தெரியல. அப்போது இவர்கள் எல்லோருமே இந்த விவகாரத்தில் கவர்மெண்ட்டுக்கு எதிராக முதல்வர் இதெல்லாம் எதுவுமே வரல பாருங்கள். இந்த மாதிரி விவகாரங்கள் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், உரிய நடவடிக்கை எடுப்போம்ன்ற மாதிரிலாம் எல்லாம் சொல்லணும்ல, ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்ல. காவல்துறை சும்மா விடாது யாராக இருந்தாலும். அந்த மாதிரிலாம் செய்யவே இல்லை. துணை முதல்வர் ஒருத்தர் எதுக்கு இருக்காருன்னு தெரியல. அடுத்த தலைவராக அவர் எதிர்பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அவருடைய கருத்தையும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவரும் இந்த விவகாரத்தில் வாயை திறக்கலை. இது மட்டும் இல்லை, அந்த அஜித்குமார் இதில் கூட அவர் பெருசாக இது பண்ணல. இவர் நாளைக்கு அதிமுக ஆட்சி இதே மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா இவர் ஓங்கி குரல் கொடுத்தா இதெல்லாம் வெளியில் வருமா வராதா? நீங்கள் என்ன கேட்டீங்கன்னு. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த மாதிரி கட்சி தலைவர்கள் நடந்துக்கிறதுன்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது. இந்த விவகாரத்தில் விஜய் தரப்பு பார்த்திங்கன்னா அவங்க கொள்கை தலைவராக இந்த பேரை சொல்கிறாங்க. அந்த 5 பேர் பற்றி இவர்கள் பல விளக்கம்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த ஸ்போக்ஸ் பர்சன்லாம் இப்போ சமீபத்தில் கூட பேசுனதெல்லாம் பார்த்தோம். லயலாமணி போன்றவர்கள் பேசுனது, பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கல, மற்றபடி அனைத்து கொள்கைகளும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்ற மாதிரிலாம். பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கை பெரும்பாலானோர் ஏற்றுக்க மாட்டாங்க. அண்ணா கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. ஆனால் பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கைக்கு அடிப்படையாக அமைந்தது கடவுள் பெயரால் சொல்லுகின்ற மூடப்பழக்கங்கள். அந்த மூடப்பழக்கத்தில் ஒன்று தான் வெத்தலையில் தேங்காய் வச்சு சுற்றுறது. அதுக்கு நான் போட்டதுக்கு என்ன பதில் போட்டாங்கன்னா இணைய கைக்கூலிகள், பெரியாருடைய கடவுள் மறுப்பு தான் அவர் இல்லைன்னு சொன்னார், மற்றதெல்லாம் அவர் எதிர்க்கலை அப்படின்னு. இது கடவுள் மறுப்புலேயே வராது, இது மூடப்பழக்கம் வரும். அந்த மாதிரி இவர்கள் கடவுள் மறுப்பு தாண்டி சமூக நீதி, மூடப்பழக்கம், வர்ணாசிரம எதிர்ப்பு, ஜாதிய எதிர்ப்பு இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அதனுடைய அடிப்படையாக இருக்கிறது ஆணவ கொலை. அந்த ஆணவ கொலைக்கு இவர்கள் உடனடியாக துடித்து இதற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அஜித்குமார் வீட்டுக்கு போன மாதிரி அவர் போயிருக்கணும். ஸ்டேட்மெண்ட் அறிக்கை விடாதப்போ ஒருவேளை ஓகே, ஒரு அறிக்கை விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் நேரடியாக போகிறாரு. அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு உளவுத்துறையிலேருந்து எல்லாருக்குமே விஜய் அங்கே போகிறாருன்னு தகவல் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அவங்க அங்கே தூத்துக்குடியில் இருக்காங்களே ஆக்னல், அவங்க 2 இடத்துல வண்டியெலாம் போட்டு வச்சு வந்தால் வரவேற்கிறதுக்கெல்லாம் நைட்டு ஃபுல்லாக விடிய நானும் 2 மணி வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். ஆனால் அவர் வரல. அன்றைக்கி தான் பாடி இது கொடுக்குறாங்க போல, வரல. அதுக்கப்புறம் இவர் வரமாட்டாருன்னு தகவல் வந்துச்சு. கேட்டால் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சொன்னீங்களே, அது இந்த ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒரு அரகுறை இருக்குல்ல, அந்த அரகுறை கண்டுபிடிச்ச ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் சொல்லுங்கள், இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆணவ கொலையை கண்டிக்கிறார்.
இப்போ அவர் வந்து தென் மாவட்டங்களில் பிரச்சார பயணம் போகிறார். கூட்டம் குறைஞ்சதா? அந்த மக்கள் புறக்கணிச்சிட்டாங்களா? இந்த ஜாதி ரீதியான பிரச்சனைகளை வந்து திமுக அதிமுக தான், ஏன்னா இதை வந்து கொஞ்சம் மௌனம் காப்பாங்க. ஏன்னா வந்து அது அவங்க பெரிய கட்சியாக இருக்கனால அவங்களுக்கு தென் மாவட்டங்களில் இருக்க தென் மண்டலங்களில் இருக்கக்கூடிய ஆனால் இந்த முறை வந்து அவங்களே வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து மாற்றுன்னு சொல்லிட்டு இது தப்பான கான்செப்ட்ன்றேன். திமுக அதிமுக கூட இந்த மாதிரி விஷயத்தில் பண்ண மாட்டாங்க. அவர்களும் அந்த வேறு மாதிரி அணுகுமுறை தான் இருக்குமே தவிர இந்த மாதிரி விஷயங்களை கண்டிச்சா நம்மளை வந்து இவங்க ஏற்றுக்க மாட்டாங்களாம், பண்ணவே மாட்டாங்க. அது எந்த காலத்துலையும் இருக்காது. இவர்கள் என்னமோ புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு மாநாட்டு கூட்டம் வரனா, அப்போ ரசிகரை ஜாதி ரீதியாக தான் வச்சிருக்கியா நீ? அப்படியே ஒரு எண்ணம் வருதில்ல. இந்த மாதிரி பைத்தியகாரத்தனெல்லாம் கொடுக்குறதுனால தான் இன்றைக்கி அந்த கட்சி பால்வாடி கட்சியாக ஒன்றும் இல்லாமல் அப்படியே போய்கிட்டு இருக்கு. இல்லை சார், இப்போ இந்த மாதிரி விஜய் குரல் ரைஸ் பண்ணாமல் இருக்கிறது உட்கட்சியிலேயே இருக்கக்கூடிய சில பயங்கரமான பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது. சமீப நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜான ஆரோக்கியசாமியுடைய அந்த தலைமையும் புஷி ஆனந்துடைய தலைமையும் கேள்விக்குறியாகியிருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் ரொம்ப நாளைக்கு தள்ளிட்டு போக முடியாது. ஒரு வளர்ச்சி இல்லை, அடுத்த கட்டத்தை நோக்கி நகரல அப்படின்னா என்ன காரணம், அப்படி யார் தடையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது லைட்டாக அங்கங்கே இந்த வார்த்தைகள் வந்தது. புஷி ஆனந்து ஜான ஆரோக்கியசாமி கை கோத்துட்டு பண்ணுறாங்க. இந்த ஜான ஆரோக்கியசாமி புஷி ஆனந்து சொல்கிறத தான் அவர் கேட்குறாரு. யாராவது போய் இல்லைங்க இந்த விவகாரத்தில் இப்படி தப்பு இருக்குது, இதை சரி பண்ணணும், இதுக்கு இவர்கள் தடையாக இருக்காங்கன்னா நீங்கள் எதுக்கு அவங்கள்ட்டே போய் கேட்டுங்கன்ற மாதிரி கையை கழுவிட்டு போகிறார். நான் முதலமைச்சர் ஆகணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணீங்களோ தெரியாது. அதுக்கு உங்கள் கட்சியிலையும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருக்காங்க. ஏங்க இந்த கட்சிக்கு பேர் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் சர்வேல அது ஒரு தலித் கட்சின்ற அளவுக்கு போயிட்டு இருக்குது. தமிழ் வெற்றி கழகம். ஆமாம், ஏன்னா அந்த இவர் ஆதவ அர்ஜுனா பேசுறது மற்றதெல்லாம் பார்க்கும்பொழுது இது ஏதோ ஒரு விடுதலை சிறுத்தைகள் மாதிரி தான், பட்டியலின மக்களுக்காக மட்டும் இருக்கிற கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கூட அப்படி இல்லைன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஆனால் எப்படி உருவகப்படுத்துகிறாங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு அதிக இது உள்ள கட்சின்ற மாதிரி போகுது. அந்த பயம்லாம் இவங்களுக்கு இருக்குது. நீங்கள் நல்லா மாற்றணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த நல்லா புரிஞ்சுக்கிங்க. அரசியல் தலைவராக வந்தால் பிறகு பொதுவாக மாறிடணும். இந்த மதம் அந்த மதம், இந்த ஜாதி அந்த ஜாதி, கட்சிக்குள்ளே என் தம் மதத்தை பார்க்குறவன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை தம் மதத்தில் இருக்கிறவனை தூக்கி அவனை இது பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுனா அழிஞ்சு போயிடுவீங்க. இவர்கள் பண்ணுறது எல்லாமே இப்போ ஜான ஆரோக்கியசாமினா அவருக்கு ஒரு பார்வை இருக்கும். அந்த பார்வைக்கும் தாவேக்காக என்னங்க சம்மந்தம் இருக்குது? உன் வேலை ஸ்ட்ராட்டஜி வேலை. நீ வந்து கட்சியை கொண்டு போய் பரவலாக விரிவாக்கம் பண்ணி கட்சியுடைய ஸ்டாக்னஸை தடுத்து என்னென்ன கொண்டு போகணுமோ அதை பண்ணுற வேலை. ஆனால் உன்னுடைய ஐடியாலஜியை கொண்டு வந்து இங்கே திணிச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இதனுடைய விளைவு கட்சிக்குள்ளே பெரிய பிரச்சனைலாம் மாறிக்கிட்டு இருக்குது. இவருடைய ஐடியாலஜி தானே இது. பண்ணால் பெரும்பான்மை சமூகத்தினர் நமக்கு எதிராக இருப்பாங்கன்னு. இது எவ்வளோ பெரிய பைத்தியகாரத்தனமான ஐடியாலஜி. ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டிங்க, பெரியாரை தூக்கி பிடிக்கிறீங்க, அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறீங்கன்னா அம்பேத்கரை தூக்கி பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு ஆணவ கொலைக்கு அப்போ வந்து பெரும்பான்மை சமூகத்தினர் கோச்சிக்க மாட்டாங்களா? இப்போ மட்டும் இது பண்ணதில்லை. ஏன்னா அப்போ இருந்தவர்கள் வேறு, ஆலோசனை சொன்னவர்கள் வேறு. இன்றைக்கி இவங்க எல்லாத்தையும் இவங்க அந்த 2 பேர் இந்த சிண்டிகேட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஐடியாலஜி உள்ள யாருமே இல்லை. ஒரு பொதுவான ஐடியாலஜி உள்ளவங்க இல்லை. இவங்க 2 பேர் உட்காந்துக்கிட்டு விஜயை தவறாக வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது மிக மோசமான ஒரு விஷயம். இந்த விவகாரத்தில் எந்த காலத்துலையும் இவர்கள் நியாயப்படுத்த முடியாது. ஆதவ அர்ஜுனாக்கே பொறுக்க முடியாமல் தான் இந்த ட்வீட் வந்துச்சு. ஆதவ அர்ஜுனாவும் கிட்டத்தட்ட 48 மணி நேரம் பர்த்தம் போட்டார். நான் போய் பார்க்குற ஒரு ரவுண்டு யாருமே போடல. நம்ம எதாவது போடுவோம் வச்சிங்க, என்ன விஜய் கொடுக்கலையானா உடனே இந்த கீழே வந்து என்ன சொல்லுவாங்க, ஆதவ அர்ஜுனா கொடுத்துருக்காருல அப்படி என்ன சொல்கிறேன் அப்படின்வாங்க. நான் பார்த்த பொழுது ஆதவ அர்ஜுனா கூட போடல. வீரமணி இவர்கள்லாம் போடுற நேரத்தில் தான் அவரும் போடுறாரு. அப்போ அவருக்கே வந்து போடுறதுல என்ன பிரச்சனை, இந்த மாதிரி விஷயம் உடனே போட்டுருவார். நான் பார்த்தேன் சார், அன்றைக்கி வந்து இது போட்டிருக்காரு, இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காரு. அவங்க வந்து கீழே அகழ்வாய்க்கு மறைக்க பார்க்குறாங்க, நீங்கள் வந்து இதென்ன கபட நாடகம் ஆடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அறிக்கை. அதை தாண்டி எவ்வளோ பிரச்சனை. அதுக்கு பிறகு அந்த இதுக்கான அறிக்கை வந்தது, செயலி வெளியிட்ட அறிக்கை. இதுதான் வருது. இந்த ஆணவ கொலைக்கு சம்மந்தமாக செயலி வெளியிட்ட அன்றைக்கே மேடையில் பேசுவார், அது எல்லாமே எக்ஸெப்ட் பண்ணது அதானே. ஆனால் இவன் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு அதெல்லாம் வேணாம், இது மட்டும் போதும் அப்படின்னு சார். ஆனால் எல்லாத்துக்கும் இல்லை சார், எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜி கை காட்டுறதே இங்கே தப்பு தானே சார். நீங்கள் வந்து ஒரு தலைவர், அதை தாண்டி உங்கள் கட்சியில் அதை தாண்டி 2-3 பேர் இருக்காங்க. அருண்ராஜ் இருக்காரு, ஆதவ அர்ஜுனா இருக்காரு. ஏன் எல்லாத்துக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அப்புறம் அவ்வளோதான். அதனுடைய பலனை தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வெளியில் வேணால் நீங்கள் அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு இது மாதிரி போடுறவங்கள திட்டுறது இந்த வேலைலாம் பண்ணுவாங்க. எனக்கே சில சமயம் தயக்கமாக இருக்குது, ரொம்ப போட்டு இவங்களையே நம்ம சொல்கிறோமான்னு. ஆனால் நீங்கள் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு வர்றீங்கல்ல. அப்போ வரும்பொழுது நம்ம அந்த மாதிரி விஷயங்களை சுட்டி காமிக்கும் பொழுது அதை பலரும் ஏற்றுக்கிறாங்க. தாவே காலம் இருக்கிறவங்களே ஏற்றுக்கிறாங்க. கரெக்டாக சொல்கிறீங்க சார், இதுதான் சார் நடக்குது அப்படின்னு.
இப்போ புதுசாக ஒருத்தர் முளைச்சிருக்காரு விஷ்ணு ரெட்டின்னு, அவரும் விஜய் அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு. இப்போ ஜான் ஆரோக்கியசாமி புசியை ஓரம் கட்டி அவர் கூட கை கோத்துட்ருக்காப்புல. இவர்களுடைய தாட் எப்படின்னா டிஎம்கே ஆதரவு தாட்டு. அப்போ நீங்கள் எப்படி டிஎம்கேக்கு எதிராக நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க? உங்களுக்கு நல்லா தெரியுதா? ஆணவ கொலை எடுத்து பெருசாக விஜய் ஆக்குனார்னா அது யாருக்கு இளைஞலாக இருக்கும், யாருக்கு சிக்கலை ஏற்படுத்தும்? ஆளுகின்ற அரசுக்கு தானே. முதலமைச்சர் என்னங்க ஒரு அறிக்கை விட மாட்டீங்களான்னு விஜய் கேட்டார்னா எப்படி இருக்கும்? ஏங்க துணை முதல்வர் வருங்கால முதல்வர்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, வருங்கால திமுக தலைமை தாங்க போகிறீங்க, ஒரு இளைஞராக இருக்கிறீங்க, ஒரு ஆணவ கொலையில் கூட உங்களுடைய விஷயம் கண்டுக்கலன்னா நீங்கள் என்னங்க? நீங்கள் சரியான நேரத்தில் ஒரு தப்பான டாபிக் எடுத்து ட்வீட் போட்டுட்ருக்காங்க சார். எவ்வளோ கரண்ட் டாபிக் எடுத்து போகிறது சின்ன குழந்தைங்க கூட தெரியும். அப்போ இந்த தாட்டு எல்லாருக்கிட்டையும் இருக்குமா இருக்காதா? நியாய சிந்தனை உள்ள எல்லாருக்குமே ஒரு பையன் கோல்டு மெடலிஸ்ட்டு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவன் டிசிசிஎல்ல வந்து பெரிய போஸ்டிங்கில் 1.5 லட்ச ரூபா சம்பளத்தில் இருக்கிறான். அந்த பொண்ணும் விரும்புது, இவனும் விரும்புகிறான். சரி, பிரச்சனை ஒன்று பேசி தீர்த்துருக்கணும், இல்லையா இந்த பொண்ணை நீங்கள் எதாவது கரெக்ட் பண்ணி உங்கள் பொண்ணு நீங்கள் வேறு ஏதாவது திருமணம் பண்ணி வச்சுருக்கணும். இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு அந்த பையனை சமாதானத்துக்கு வா பேச போகலான்னு கூப்பிட்டு போய் கண்ணில் மிளகாப்பொடி தூவி கொடூரமாக கொள்றதை வந்து எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த பையனுடைய இதை எடுத்தால் அருவாள் கத்தி இதை வச்சுக்கிட்டு தான் அவன் ஃபுல்லாக இன்ஸ்டாவில் போட்டிருக்கான். போலீஸ் எங்கே போச்சு? சும்மா இங்கே ஜாலிக்கு 4 சின்ன பசங்க ஒரு சின்ன அருவாலை வச்சு கேக்கு வெட்டி பிறந்த நாள் கொண்டாடினா உடனே அவங்கள கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணுறீங்க. இவன் அவ்வளோ பதிவு போட்டிருக்கான். அப்போது காவல்துறையை சேர்ந்தவங்களுடைய பையன்னா அவனுக்கு தனி இது என்ன வேணால் பண்ணிக்கலாம். அந்த பையன் ஒரு அத்லெட்டுகள் பொதுவாக பெரிய சிந்தனை உள்ளவர்களாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் இருக்காது. இன்னும் கேட்டால் அந்த பையன் என்னப்பா அக்கா தான் விரும்புதா உடம்பா, அந்த பையனும் நல்ல பொசிஷன் தானே இருக்கிறான்ற மாதிரி தான் அந்த பையன் போயிருக்கணும். ஆனால் அதை தாண்டி அந்த பையனுடைய மனசில் வெறி ஊறிட்டிங்கன்னா அது பெற்றோரும் காரணம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா பெரும்பான்மை சமூகம் சிறுபான்மை சமூகம் ஜாதி ஆணவ கொலை அப்படின்றது பெரும்பான்மை அந்த பட்டியலின மக்களுக்கு மட்டும் நடக்கலை, இடைநிலை ஜாதிகளுக்குள்ளே நடந்தாலும் நடக்குது. அப்போ நீங்கள் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வேணும்னா இவர் முடியாதுன்னு சொன்னாங்க. அதான் சார் கேட்குறாங்க. இப்போ போய் ஏன் விஜய் குரல் கொடுக்கலாம்? திமுக கேட்டிங்களா ஆணவ கொலை ஏன் தலை சட்டம் வேணும்? நீங்கள் வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம், ஏன் திமுக பண்ணலாம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டீங்க? நீங்கள் தானே சொல்கிறீங்க நாங்கள் தான் திமுகவுக்கு நேர் எதிர்கட்சி, திமுக தாவேகா தான் சொல்கிறீங்களா? அப்போ நீங்கள் தானே முதல்ல கேட்கணும். இன்னொன்று நீங்கள் தானே இளைஞர், உங்களை தான் பெருசாக பார்ப்பாங்க. உங்களுடைய கொள்கை நீங்கள் வரும்பொழுது எவ்வளோ வேகமாக வர்றீங்க, இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் உங்களுடைய பார்வை என்னன்றது இப்போ தானே வெளிப்படும். ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும் சும்மா இருக்கிறப்ப பேசுகிறத விட ஆணவ கொலை நடந்த நேரத்தில் அந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணி அந்த குடும்பத்துக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன்னு சொன்னால் அப்போ தானே உங்களை மக்கள் மதிப்பாங்க. பரவாயில்ல இந்த மாதிரி விஷயம்னா விஜய் உறுதியாக நிற்கிறாரு அப்படின்னு. அப்போ விஜய்க்குன்னு தனி பார்வை இல்லைன்றது தெரிய வருதா? எந்த இதுவும் இல்லை, பிளாங்கு. ஸோ ஒருவேளை இந்த மதுரை மாநாடு இல்லாமல் இருந்தால் விஜய் குரல் கொடுத்துருப்பாரா சார்? மதுரையில் வந்து இந்த மாநாடு மதுரையில் ஜான ஆரோக்கியசாமி தான் கேட்கணும். ஏன்னா அந்த மாதிரி முட்டாள்தனமான யோசனைலாம் யார் சொல்கிறாங்கன்னு தெரியல. ஜான ஆரோக்கியசாமி சொன்னால் ஜான ஆரோக்கியசாமி தான் கேட்கணும். ஏன்னா இது ஒரு பைத்தியகாரத்தனமான விஷயம். இது வந்து எல்லாருமே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். மனிதாபிமானம் மனிதத்தன்மையற்ற செயலை எல்லாரும் கண்டிப்பாங்க. அந்த இவங்க சொல்கிறாங்களே அந்த பையன் வெட்டி கொண்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை கேட்டால் கூட என்ன அயோக்கியத்தனம் அடாவடித்தனமாக இருக்குடா, இந்த மாதிரி ஒரு கொடூரமாக பண்ணுவான் தான் எல்லாரும் திட்டுவாங்க. அது இந்த பிரச்சனை தான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் வெளிப்படுது. இப்போ இவருடைய செயலற்ற தன்மை தீராத இழுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் உன்னுடைய ஸ்டாண்ட் இதில் வேணும்னா சொல்லுப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஒருவேளை உண்மையிலேயே விஜய்க்கு நீங்கள் சொன்னீங்க தென் மாவட்டங்களில் வந்து தமிழக வெற்றிகளுக்கு வந்து ஒரு தலித் நிலைப்பாடு கொண்ட கட்சியாக வந்து அடையாளப்படுத்துகிறாங்கன்ட்டு, அதை தாண்டி இப்போ தென் மாவட்டங்களில் ஒருவேளை அடையாளப்படுத்துகிறாங்க சொல்ல அந்த சர்வே இந்த மாதிரி இதில் வரும்பொழுது மக்கள் பலருடைய சிந்தனை நம்ம அது ஒரு தலித் கட்சி தானேப்பா அப்படின்ற மாதிரி இருக்குன்ற பெரும்பான்மை எல்லாருடைய கருத்தும் இல்லை. அந்த கருத்தில் இது ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா இவர்கள் இந்த இவர் பேசுகிறது ஆதவர்ஜுனா பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி கொண்டு போவாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு அந்த எண்ணம் தோன்றி இருக்குன்ற. இந்த ஒருவேளை தென் மாவட்டங்களில் இருக்க முக்குளத்தோர் இவங்க ஓட்டெல்லாம் வந்து நம்ம வாங்கணும், ஸோ அதுக்காக வந்து அதற்கான உண்டான ஸ்ட்ராட்டஜி தான் இது குரல் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த ஓட்டு உங்களுக்கு இவ்வளோ மாற்றா வந்திருக்காரு. அப்படிதான் அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமியை சொன்னேன். நியாய சிந்தனை உள்ளவர்கள் எல்லா சமூகத்திலும் இருப்பார்கள், இந்த மாதிரி அயோக்கிய பசங்களும் இருப்பாங்க. இந்த அயோக்கிய பசங்களை நியாய சிந்தனை உள்ளவர்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஜாதி வெறி பிடிச்சி ஜாதி ஆர்வம் இருக்கிறது, ஜாதியை நம்புறது அது வேற, ஜாதி வெறின்றது வேற, மதத்தை நம்புவது வேற, மத வெறி வேற. எல்லாரும் அவங்க மதத்தை நம்புகிறோம், ஆனால் மற்ற மதத்தோட நம்ம அன்பு பாராட்டுறோம். ஆனால் மத வெறி பிடிச்சவன்ட்ட பாருங்கள் அது இருக்காது. அவன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட மாட்டான், அவனை விரோதமாக பார்ப்பான், வெறி தூண்டிகிட்டே இருப்பான். ஜாதி வெறியும் அந்த மாதிரி தான். அப்போ மத வெறி பிடிச்சவனை நம்ம எல்லாம் ஏற்றுக்கிறோமா? நீங்கள் இந்து நான் முஸ்லீமாக இருந்தாலும் நம்ம மத வெறி பிடிச்சவனை நம்ம ஒதுக்கி தானே வைக்கிறோம். அப்படி தான் ஜாதி வெறியும். இந்த மாதிரி ஆணவ கொலை செய்கிறவங்கள பெரும்பான்மை சமூகத்தினர்
அப்போ வரவேற்கிறாங்கன்னு தான் நினைக்கிறீங்க. அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்தானே அவனை கண்டுக்குவான், அவங்க சமூகத்தில் அவனை கண்டுக்க எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான சிந்தனை. நீ வந்து அரசியலுக்கு லாய்க்கா? இதுக்கு ஒரு தலைவர் அவர் இவங்க கையில் ஒப்படைச்சிட்டு வரான், இது பண்ணுவாராம். இப்போ பூத் கமிட்டி போட்டாங்கல்ல, கிட்டத்தட்ட 20,000 இது போலி இதை போட்டு மாட்டிக்கிட்டு இருக்காரு புஷி ஆனந்த். நான் கூட அந்த சேனலில் வந்தப்போ சும்மா நினச்சேன். அப்புறம் என்னை கூப்பிட்டே சொல்கிறாங்க, அந்த செயலி இருக்குல்ல, அவர் பெரிய ஆள், அவர் அந்த சமஸ்தானன்றவர், அவர் வந்து பிஜேபியில் இருந்தவர். அப்புறம் தமிழிசை ஆதரவாளர். அவங்க கவர்னராக போனோன்னா கட்சியில் ஏற்பட்ட பிறகுல வெளியில் வந்துட்டார். அவர் அந்த செயலியை வந்து ரொம்ப பக்காவாக உருவாக்கியிருக்காரு. அந்த செயலி பார்த்திங்கன்னா டபுள் என்ட்ரி மற்ற விஷயங்கள் அதில் எதுவுமே பண்ண முடியாது, ரொம்ப பக்காவாக இருக்கும் அந்த செயலி. அதை முதல்ல ஏடிஎம்கே கிட்ட தான் அவர் இது பண்ணியிருக்காரு 2020களில். அப்போ போகும்பொழுது எடப்பாடி பழனிசாமியிலேருந்து உதயகுமார் எல்லாம் பார்த்து ரொம்ப அருமையாக இருக்க, இதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்தா முட்டுக்கட்டை போட்டது யார் தெரியுமா? த கிரேட் லீடர், மாவோக்கு இணையான மிஸ்டர் ஓபிஎஸ். நான் தானே ஒருங்கிணைப்பாளர், என்ன கேட்காம நீங்கள் முடிவெடுப்பீங்களா? நான் கையெழுத்து போட முடியாது. இல்லைங்க, நல்ல செயலிங்க, அதுக்காக தானே உங்கள்கிட்ட வந்திருக்கோம், ஏன்டா கடைசி டைமில் வந்திருக்கீங்களா? அதெல்லாம் முடியாது, நான் பண்ணவே முடியாதுன்னு இதுக்காக போய் நிறையா நடந்தாராம் உதயகுமார். கடைசியில் முடியாதுன்னு கரெக்டாக ஜனவரி மாதம் தேர்தலில் நெருங்கிடுச்சு. இதுக்கப்புறம் வேணாங்க விட்டுருங்கன்ட்டாங்களாம். இல்லாட்டி அவங்களுக்கு அப்போவே அது பயனாயிருக்கும். அது அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ அதை இல்லை அவர் பலர்கிட்டையும் இது பண்ணியிருக்காரு. இவர்கிட்ட சந்திரபாபு நாயுடு மகன் மூலிமா சந்திரபாபு நாயுடுக்கு இது பண்ணியிருக்காரு. சந்திரபாபு நாயுடு பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தெலுங்கு தேசம் அவங்க எலெக்ஷனில் பயன்படுத்தியிருக்காங்க. அது அவர்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து மறுபடியும் ஏடிஎம் கேட்கும்போது ஏடிஎம்கே இந்த ஓபிஎஸ் இந்த பிரச்சனைலாம் அல்லாடிக்கிட்டு இருக்கும்போது இல்லைங்க ஐடியா இல்லைன்னா இவங்க தாவேக்காவை அணுகியிருக்காங்க. தாவேக்கா வந்து இந்த விஷயத்த புஷி ஆனந்த்கிட்ட இது பண்ணி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. இப்போ என்னென்னா இவங்க வச்ச குறியில் இவங்களே மாட்டினாங்க. விஜய் ஏமாத்திரன்னு நினச்சிக்கிட்டு இந்த டபுள் என்ட்ரி தான் இவ்வளோ பேர் சேர்க்குறாங்க, அவ்வளோ சேர்க்குறாங்க, டபுள் என்ட்ரி, அப்புறம் சென்னையில் இருக்கிற தூக்கி பூத் ஏஜென்ட்டாக போடுறது, இது எல்லாத்தையுமே அது கண்டுபிடிச்சி கொடுத்துருவோம். இங்கே டேஷ்போர்ட் இருக்குது, நம்ம இங்கே அவர் மொபைல் எல்லாமே ஆக்சஸ் இருக்குது. இல்லை மற்றவங்க பார்த்துட்டு அவர் சமஸ்தானமாக சொல்லிட்டு இருக்கார் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு. இதுதான் சாக்குன்னு இப்போ புஷிக்கு எதிராக ஜானு செயல்பட்டுருக்காரு. ஜானுக்கு என்னென்னா புஷியை முதல்ல அடித்து பார்த்தாப்புல, புஷியுடைய பவர் தெரிஞ்சவொன்னே டக்குன்னு கை கோத்துக்கிட்டாங்க, மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. இது பார்த்துக்கிட்டே இருந்த டைமில் தான் அந்த விஷ்ணு ரெட்டி வராரு. அடா புஷியை விட பவர்ஃபுல் ஆள் கிடச்சான்னு அவரை பிடிச்சிட்டாங்க. இப்போ புஷியை வந்து ஓரங்கட்டுற வேலைகள்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இவரை மாட்டிக்கிட்டார் இந்த 20,000 என்ட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் இவர்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கட்சிக்கு பின்னடைவாக போய்கிட்டு இருக்குது. செலவு பண்ண வைக்கிறது, இந்த மாவட்ட செயலாளர்கள் செலவு பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அவர்கள் நொந்து நூலாகி போய்கிட்டு இருக்காங்க. அப்போது இவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு சோர்வாக போகுது. இன்னொரு விஷயம், புஷி ஆனதுனால 50 கேண்டிடேட் கூட ரெடி பண்ண முடியாத நிலைமைன்றது கிட்டத்தட்ட தெரிஞ்சிச்சு. 234 எங்கே, 50 எங்கே? இன்றைக்கி கட்சிக்குள்ளேயே அவர்களுக்குள்ளேயே 2 குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்குதான். ஒன்று நம்ம இது நட்டையோ கொட்டையோ என்டிஏக்கு போயிடலான்னு ஒரு இது, அருண்ராஜ் உள்ளிட்ட சில பேர் நம்ம போகவே கூடாது, கொள்கை எதிரி அதாவது சித்தாந்த எதிரி கூட போகவே கூடாதுன்னு ஒரு டீமு. இந்த 2 டீமும் இப்போ உள்ளக ஓடிக்கிட்டு இருக்குது. இதை தாண்டி இப்போ விஜய் அடுத்து வர்றது வந்து ஆகஸ்ட் 21 மாநாட்டில் தான் வெளியே தோன்றுவாருன்னு சொல்லிட்டும் விமர்சனங்கள் வருது சார். மாநாட்டில் அவர் கூட்டணி நிலைப்பாடு, இந்த ஆணவ கொலைக்கு எதிராக தான் ஏன் ரியாக்ட் பண்ணலன்ற விஷயம், திமுகவை எதிர்த்து அதிகமான விமர்சனங்கள், இது எல்லாம் பண்ணால் தான் அவருக்கு மரியாதை. பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் வந்து இந்த மேடையில் ஏற்றுறது, இந்த மாதிரியான அவங்க அது அந்த மாதிரியான விஷயம் இருக்காங்கல்ல. ஏதோ ஒன்று அங்கேயாவது இந்த சஜீவ் படத்தை அங்கேயாவது திறந்தாலும் நல்லா இருக்கும். ஏன்னா தென் மாவட்டங்கள் நடத்துகிறீங்க, அவர் திருநெல்வேலி மாவட்ட செயலாளர் மறைஞ்சு போனார், அங்கே அதையாவது பண்ணி ஒரு மரியாதையாவது கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களை பற்றி கவலையே படுறது கிடையாது. இப்போ கூட ஒரு மாவட்ட செயலாளர் ஏதோ ஒரு பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருனாங்க, ஒன்றுமே கண்டுக்கல. இவர்கள் வேலை என்னென்னா ஆட்சி வந்தால் வேறு லெவல், நீங்கள் எல்லாம் வேறு மாதிரி ஆகிடுவீங்க, எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை அது இதுன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. யார்? புஷி. போராடலாம் நான் சொல்கிறது, ஆட்சி வந்தால் நம்ம அப்போ டிஎன்பிசி என்ன பண்ண போகிறாங்க, ஆட்சிக்கு வந்தால் கலைச்சிடுவாங்களா? அப்போ இந்த மாதிரி உருட்டுறது அந்த தொண்டர்களை இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, அந்த தொண்டர்கள் அப்பல் கற்றவர்கள். நீங்கள் திமுக அதிமுகவில் கூட என்ன எவ்வளோ கூட்டத்துக்கு வந்தால் எவ்வளோ தருவேன்னுவாங்க, இவங்க எவ்வளோ செலவழிக்கணும்னு கேட்டு செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய செலவு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தா எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்குது. தன்னை இழந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற இதையும் பார்க்குறோம். அப்போ இவரோட உழைப்பையும் சுரண்டிக்கிட்டு இந்த மாதிரி ஜான் மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு எனக்கு என்னென்னு ஸ்ட்ராட்டஜின்ற பேரில் கவின் மேட்டருக்கு சொல்ல மாட்டோம். திமுக எதாவது பேசுகிறாங்களா பார்த்தீங்களா? ஏன்னா இவர்கள் வந்து அங்கே சாஃப்ட் கார்னர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்புறம் நீங்கள் எப்படி கட்சியை வளர்க்க முடியும்? ஏறி ஏறி அடிச்சிங்கன்னா தான் ஜனங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். தலைவர் வெளியே வரமாட்டேங்கிறாரு. இவர்கள் யாரையுமே ஜனங்களுக்கும் தெரியாது. நீங்கள் போயிட்டு புஷி ஆனந்த தென் மாவட்டங்கள் எங்கேயே காட்டினா யாருன்னு தெரியுமா ஜனங்களுக்கு? இப்போது தேர்தல்ன்றது ஒரு திருவிழா மாதிரி. இப்போ அதிமுகவுக்கு அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி, அவங்களுக்கு பணம் போட்டு பணம் எடுக்கிறது. அதனால் அவர்களும் அதற்கு ஏற்றார் மாதிரி கேடர்கள் இருப்பாங்க. அவன் பயங்கர தெளிவாக ஒர்க் பண்ணுவான். இவங்களுக்கு எல்லாமே புதுசு. பணமும் இவர்கள் பாவம் அந்த தொண்டர்கள் கையிலேருந்து தான் செலவழிக்கணும். அப்போ அவங்க எங்கேருந்து பணத்துக்கு போவாங்க? எப்படி அவங்களால வேகமாக செயல்பட முடியும்? அப்போ அதுலேயும் வந்து தாவேகா சிக்கலை சந்திக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து தான் இவர்கள் வந்து இந்த மாநாட்டில் இதற்கு விடை வந்து விஜய் சொன்னார்னா, ஒரு அரை மணி நேரம் பேசினார்னா கொஞ்சம் அடுத்த கட்டத்தை நோக்கி அந்த பூஸ்ட் நகரும். இப்போ அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க, அந்த பாதை அந்த இதில் போட்ட மாதிரிலாம் போட்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறாரு. கண்டிப்பாக சார். இப்போ இந்த ஆணவ கொலையில் ஒரு மௌனம் மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறதுக்கு உதவுதா இல்லைன்றது கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரமதிக்கு நிறைய தகவல் பண்ணுறீங்க. நேரத்துக்கு நன்றி சார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.